நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டிருக்காரு. இது நல்ல கேள்வியா? மாடு மேய்க்க போவாரு சார். குஜி, தாங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. உங்கள் கேள்விக்கு மிக விரைவில் அரசு உங்களுக்கு சொல்லும் போது இல்லைங்க வராது. திமுகவிற்கு முட்டு கொடுப்பதை எப்பொழுது நிறுத்திவிட்டு சேனல் இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இன்டர்வியூ 200 ரூபா மணிக்கு திமுக காரங்க 1000 ரூபா கொடுத்துட்றாங்க. இங்க பாத்தியா சார், பேசும்போது மக்கள் உங்களை மதிச்சு கேள்வி கேட்கறாங்க. உண்மையும் சேர்த்து பேசுறேன். நான் தான் காசு வாங்கிட்டு இருக்கேன். சிறப்பான கேள்வி, சரியான கேள்வி, அம்சமான கேள்வி, அற்புதமான கேள்வி, ஆகா கேள்வி, ஓஹோ கேள்வி என்று கூறி உருட்டியது போல தற்போது காமாட்சி நாயுடு உருட்டி கொண்டிருக்கிறார். ஐயா கன்வின்சிங்கா பதில் இல்ல, அவ்வளவுதான் பதிலா? என்ன பதில்? கடந்து போறீங்களே. என்ன கடந்து போறது? ஒத்துவாங்க சார். என்ன கடந்து போறோம்? குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு புது ஷோ தான் பார்க்க போறோம். அந்த ஷோவோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் பாக்ஸ் வித் காமாட்சி நாயுடு. மக்களாகிய நீங்க பல்வேறு கேள்விகளை முன் வச்சிருக்கீங்க. சோ அந்த கேள்விகளை காமாட்சி நாயுடு அவர்கள் கிட்ட கேட்க போறோம். காமாட்சி நாயுடு அவர்கள் மட்டும் இல்லாம சிறப்பு விருந்தினரா டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் பத்திரிகையின் ஆசிரியர் நவீன் அவர்கள் இணைந்திருக்கிறார். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். வணக்கம் தீபிகா, ஹவ் யூ? நல்லா இருக்கேன் சார். சிறப்பு சிறப்பு. ஸோ இந்த புது நிகழ்ச்சின்னு சொன்னீங்க. முன்னாடி ஒரு டப்பா இருக்கு, போஸ்ட் பாக்ஸ் இருக்கு, அது நடுவில் ஒரு பெரிய கேப் வேற இருக்கு, 3 கோடி வேற இருக்குது. என்ன ஒன்றும் புரியலையே. என்ன நீங்க எப்படி, என்ன பிளானு, என்ன பண்ண போறீங்க? வித்தியாசமா இருக்கு செட்டப். இப்ப இந்த போஸ்ட் பாக்ஸ்ல ஐயா கிட்ட கேட்கறதுக்காக நிறைய கேள்விகளை மக்கள் கேட்டிருக்காங்க. சோ அத பார்த்துட்டு இவரு அந்த கேள்விக்கு ஏத்த மாதிரி இந்த கொடிகளை அவர் அசைப்பாரு. கேள்விகளுக்கு ஏத்த மாதிரினா எப்படிமா? புரியல. அதாவது உதாரணத்துக்கு இந்த ரெட்டு பாத்தீங்கன்னா யாராவது குண்டக்க மண்டக்க கழுவி ஊத்துருந்தாங்கன்னா இதை இப்படியே காமிப்பாரா? ஆமாவா? ஆமா, அந்த மாதிரி கேள்விகளை கேட்டாக்கா அவரு ரெட் பிளாக் காட்டுவாரு. அப்ப இந்த 2 தேவையே இல்லையே. அத்தனை பேருமே அப்படித்தானே கேட்டிருப்பாங்க அவர்கிட்ட கேள்வி. மக்களும் ஒரே மாதிரி கேள்வி கேட்க நல்ல முறையா கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையம்மா. திமுக நம்ம கேட்க முடியும் நல்ல முறையா? சரி, ஓகே, ஒரு ஃபார்மேட் வச்சிருக்கீங்க, டிஸ்டர்ப் பண்ண வேணாம், போயிடுவோமா? போயிடலாம். ஐயா என்ன ஐயா என்னமோ யோசிச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல, எடுப்போம். ஐயா குலதெய்வத்தை கும்பிட்டுருங்க. சிரிப்பு. கிரீன் பிளாக் காட்டவே மாட்டாருன்னு சொன்னீங்க. ஃபர்ஸ்டே அதுதான் காட்டி இருக்காரு. இவரே எழுதி போட்டுருப்பாருமா. பேர் எழுதிருக்கீங்களா? கமெண்ட்ல யார் போட்டிருக்காங்க? அப்படியா? ஓ, ஓகே. கேளுங்க சாரி. 2026 எலெக்ஷன் பிறகு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டிருக்காரு. இது நல்ல கேள்வியா? மாடு மேய்க்க போவாரு சார். நாங்க ஆட்சி அமைக்க போறோம், மீண்டும் நாங்க ஆட்சியில இருப்போம். அதுதான் ஐயா. என்ன ஐயா உங்களுக்கு புரியுதா இல்லையா சார்? புரியுது. அவரு திமுக என்ன பண்ண போகுதுன்னு கேட்கல, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கிறாரு. ஆமா, திமுக முட்டு கொடுத்து ஏதாவது விவசாயம் பண்ணலாம் சொல்லிட்டு போய் ஐயா போய் ஆடு மாடு விவசாயம் ஏதாவது பண்ணுவாங்க. இல்ல, மீண்டும் நானும் திமுகவில் பயணிப்பேன். அவ்வளவுதான். திமுகவில் பயணிப்பேன். முடிந்தால் இந்த தேர்தல் என்னுடைய கடைசி தேர்தல் என்பதால் நான் ஏதாவது சட்டமன்ற தேர்தலில் கூட நிற்பதற்கு சான்சஸ் இருக்கு. என்ன வேணாலும் பேசலாம். உங்க சேனலு. ஆமா, சரி, எடுங்க, அடுத்து எடுங்க. ரொம்ப பெருசா இருக்கே கடிதம். ஓகே, சுவாரஸ்யமா இருக்கு. விஜய் அவர்கள் சார் அதே மாதிரி இந்த 2026 எலெக்ஷனை பத்தி ஒரு கேள்வி கேட்டார் இல்லையா? அவர் பேர் தினேஷ்குமார். அவர் வாழ்த்து சொல்லிடுங்க. உங்களாம் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, சொல்லிடுங்க. வாழ்த்துக்கள் மிஸ்டர் தினேஷ்குமார் வாழ்த்துக்கள். சிறப்பு. விஜய் அவர்கள் படம் நடித்து கொண்டிருக்கும் போது அவரை பார்க்க பேச லட்சக்கணக்கில் மக்கள் வந்தாங்க. அப்ப எந்த அசம்பாவம் நடக்கல. ஆனா பிரச்சாரத்தில் மட்டும் ஏன் இந்த அசம்பாவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புஜ்ஜின்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க ஐயா. இல்ல அவருக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா,
விஜய் இப்போ திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது இவ்வளோ பெரிய கூட்டம் எங்கே வந்துச்சு? இவ்வளோ பெரிய கூட்டம் இப்போ வந்து இவருக்கு வேலு இதில் நம்ம விழுப்புரத்தில் நடந்த மாநாடாகட்டும், மதுரையில் நடந்த மாநாடாகட்டும், திருச்சியில் நடந்த ரோட் ஷோவாகட்டும், அதுக்கப்புறம் இங்கே இதில் நம்ம கரூரில் நாமக்கல்லில் நடந்த ரோட் ஷோ, இவ்வளோ ஜனங்கள் வந்து எங்கேயும் வரல. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் அவர் வந்து ஜனங்களை பார்க்குறாரு. ரெண்டாவது ஜனங்களை பார்க்கும்போது அப்போ வந்து கொஞ்சம் பேர் வந்தாக்க இந்த பிரச்சனை இல்லை, அதிகமான நபர்கள் வந்ததும் இல்லாமல் நேரம் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் வராத காரணத்தினால, ரெண்டாவது மக்கள் காலையிலேருந்து இவரை பார்க்கணும்னு காத்து கொண்டு இருந்த காரணத்தினால அவங்க தண்ணி இல்லாமல் உணவு இல்லாமல் எல்லாம் மயக்கம் போட்டு விழுந்து இந்த இறப்புக்கு காரணமாச்சே தவிர மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அரசியல் கூட்டங்கள்லேயும் இந்த மாதிரி மற்றவங்கெல்லாம் அரசியல் பண்ணுறாங்க, எந்த அரசியல் கூட்டத்தில் யார் இறந்து போயிருக்காங்க. அதனால் தயவுசெய்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு கற்பனை உலகத்தில் போக வேண்டாம். இனி அவர் விஜய் வருவார், அவர் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவார். அவருக்கு ஏற்கனவே அரசாங்கம், நான் ஏற்கனவே பல முறை சொன்னது போல் ஹோட்டல்களில் காலி இடங்களில் அங்கே தான் பொதுக்கூட்டம் மாதிரி நடக்கணுங்கிறத அரசு இப்போ கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அது சட்ட வடிவம் கொடுக்கப்படும். இவ்வளோ லென்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கட்சி இருக்கிறது பிடிக்கல, விஜயும் பிடிக்கல, திமுக அவங்க அழிக்கணும்னு நினைக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. இந்த மாதிரி எல்லாம் கதை விடாதீங்க. நாங்க எதுக்கு சார் அவங்கள அழிக்கிறோம்? இல்லை அப்படிதான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப நேரமா லென்த்தா போய் தூக்கம் வந்துச்சு. இல்ல உங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா நாங்க எழுப்பி சொல்றோம். பட் உண்மையை தான் சிம்பிளா வந்து எனக்கு விஜய் கட்சி வரது பிடிக்கலங்க, திமுக நாங்க இருக்கிறோம், நாங்க அழிக்க முன் வரோம்னு சொல்லிட்டு போயிட்டே வேண்டியது. அப்படியெல்லாம் லெட்டர் போட்டு உருட்டுறீங்க. இங்க பாருங்க, நாங்க உருட்டவும் இல்ல, நாங்க பரட்டவும் இல்ல. இந்த மாதிரி எல்லாம் கதை விடாதீங்க. உங்க கதைக்கு நாங்க வசனம் எழுத மாட்டோம், புரிஞ்சுக்கோங்க. எங்க வசனத்துக்கு நீங்க அதான் எழுதிருக்கீங்களே, எழுதிட்டு இருக்கீங்க. இருக்கும் அடுத்ததை பார்ப்போம். பாருங்க அந்த புஜ்ஜி தேங்க்ஸ் சொல்ல. நான் தான் அவருக்கு சொல்லிட்டேன். சொல்லல, தினேஷ் குமார் சொன்னீங்க. புஜ்ஜி, தாங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. உங்கள் கேள்விக்கு மிக விரைவில் அரசு உங்களுக்கு சொல்லும் போது இல்லங்க வராது, வரும். பொய்யா பேசுறதே எப்படி புஜ்ஜி? தி வெரி பேட் பாய், புரியுதா? புஜி, கண்டிப்பா உங்களுடைய தலைவர் பிரச்சாரம் பண்றதுக்கு நல்ல முறையில நாங்களும் ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். நீங்களும் அதுக்கு இசைந்து நீங்களும் அது மாதிரி நடந்துகிட்டீங்கன்னா எங்கேயும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அடுத்து சங்கருங்கிறவரு எழுதியிருக்காரு, படிச்சிட்டீங்களா? ஆமா. திமுகவிற்கு முட்டு கொடுப்பதை எப்பொழுது நிறுத்தி விட்டு தவறுகளை ஒப்புக்கொள்கிறீர்கள் என்று கேட்டிருக்காரு. அதான் படிச்சிட்டீங்களா? திமுகவிற்கு பா சங்கர் வாழ்க, புடிச்ச மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, சிறப்பான கேள்வி, பதில் சொல்லுங்க. அதாவது திமுகவுக்கு நான் முட்டு கொடுக்குறேன்னு சொல்றதே தவறு. ஏன்னு கேட்டீங்கன்னா முரட்டு முட்டு கொடுக்குறாரு. முரட்டு முட்டு கொடுக்கறது நாங்கள் இல்ல, உங்களை போன்ற ஊடகங்கள் தான் வந்து எங்களை வந்து தவறாக சித்தரிச்சுக்கிட்டு இருக்கீங்களே தவிர நாங்கள் வந்து உண்மை நேர்மையை தான் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். மக்களுக்கான ஆட்சி, மக்களுடைய நலனுக்கான ஆட்சி. ஆகவே நாங்கள் உண்மையைத்தான் நான் சொல்லுகிறேன். அதில் எந்த விதமான முட்டு கொடுக்கின்ற காரியத்திற்கு இங்கு இடமில்லை என்பதை நண்பர் அவர்களுக்கு தெளிவாக தெரியப்படுத்திக் கொள்ளும். முட்டு கொடுக்கலன்றத சார், ஏன் சார் இப்படி புழுவுறீங்க? அநியாயத்துக்கு நம்ப மாட்டாங்க சார் மக்களே. படிங்க சார், பாத்துட்டீங்களா? கொலி காமிச்சு குத்துருங்க. தான் சார் ரொம்ப கேவலமா எழுதிருக்காங்களா? ஆவரேஜாவா? தமிழ்நாட்டின் 19ஆம் நூற்றாண்டு மற்றும் 20ஆம் நூற்றாண்டு அரசியலுக்கும் என்ன வித்தியாசம் உள்ளது? இப்போது அரசியல் கற்றுக்கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன அறிவுரை வழங்குவீர்கள்? பரமேஸ்வரன். ஏம்பா பரமேஸ்வரா, அட்வைஸ் யார்கிட்ட கேட்கணும்? முட்டு மொரட்டு முட்டு மரண முட்டு கொடுத்துட்டு இருக்காரு திமுகவுக்கு. இவர்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாரு? பிறக்கும் போதே குழந்தை பிறந்த உடனே என்ன பண்ணுங்க, ஒரு ரீல்ஸ் வந்தது பாத்தீங்களா? ஐயா இவரு ஓட்டு உங்களுக்கு தான் ஐயா, பாத்துருக்கீங்க மரியாதை. அதான் இப்ப சொல்ல போறேன். சொல்லுங்க, என்ன அட்வைஸ் கொடுக்க போறீங்க இளைஞர்களுக்கு? 19வது நூற்றாண்டுல ஜனத்தொகை ரொம்ப கம்மி. சரி. அப்ப வந்து மேக்ஸ் மீடியா அந்த மாதிரி மீடியாக்கள்லாம் அதிகமா இல்லை. சரி. இன்றைக்கு 20வது நூற்றாண்டு 21வது நூற்றாண்டுல மீடியாக்கள் நிறைய பெருத்து போச்சு. சரி. ஆகையினால மீடியாக்கள் பெருத்து போன காரணத்தினால சாதாரணமா
ஒரு 18-20 வயசு இளைஞர்கள் வந்து அரசியலை கற்றுக்கொள்வதற்கு ஒரு மிக்ஸ் மீடியாவோ பேப்பரோ பார்த்தாலே போதுமானது. அந்த அளவுக்கு செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு. ஆகவே அன்றைக்கு நமக்கு இது போன்ற பரப்புரைகள் செய்வதற்கு இந்த டிவிகளோ அல்லது வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கோ இந்த மாதிரி இதெல்லாம் யூடியூப் எல்லாம் கிடையாது. இன்றைக்கு இருக்கு. அதனால அதன் மூலியமா உடனே திமுக செய்யற தவறுகள்லாம் தெரிஞ்சிருது, உடனே உங்களுக்கு தகவல் கிடைச்சிடும். அதனால அந்த தகவல்களின் அடிப்படையில உங்களுக்கு எந்த கட்சி பிடிக்குதோ அந்த கட்சியில நீங்க பயணிக்கலாம். வாழ்க வளர்க வளமுடன். பரமேஸ்வரன் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது போன்ற தவறுகள் எல்லாம் இல்லாத நல்லதொரு ஆட்சி நடைபெறுவதற்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு. நீங்க எப்ப ஆட்சி இறங்குறீங்களோ ஒரு நல்லபடியா வாழ்த்தி. சும்மா இந்த கதையெல்லாம் விடாதீங்க. உங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டதே தப்பு போல. இந்த மாதிரி சிவப்பு கொடியே அந்த பச்சை எடுத்து போடுங்கம்மா, ஒன்லி ரெட்டு மட்டும் வைங்கம்மா. கேள்வியும் அதே மாதிரி எழுதி கொடுங்க. உங்களுக்கு ஏர்போர்ட் மூர்த்தி இல்லாதது போர் அடிக்கவில்லையா? நல்ல ஒரு கேள்விப்பா ராஜகோபால், நன்றி இந்த கேள்விக்கு. சொல்லுங்க. போர் அடிக்குதுன்னு சொல்றதை காட்டிலும் ஏதோ அதாவது வந்து ஒரு கையை இழந்தது மாதிரி இருக்கு எனக்கு. அதை நான் எப்படி வார்த்தைகளால் என்னால சொல்வதற்கு இயலாது. அப்போ அனுபவித்து இல்ல. சூப்பர்மா தீபிகா, சிறப்பு. என்னது உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு ஒரு சீக்கிரம் கொண்டு வரலாம். வா உள்ள அமிச்சுட்டே இவங்க தான் பக்கத்துலயே உட்கார வச்சுட்டு வெளில பாவம் பேசி மனுஷன் உள்ள அமிச்சு விட்டு இப்ப வாயில பேச முடியல, காலில் பேச முடியல, கையில பேச முடியல, நடிப்பை போட்டு சிரிக்கிறார் பாருமா. ஜூம் பண்ணு. அந்த பொண்ணு கேள்வி பதில் சொல்லுங்க. அப்போ இங்க பாருங்க, வெகு விரைவில் அவர் வெளியில் வருவதற்கு ஆவணம் செய்யப்படும். குண்டாசிலிருந்து சீக்கிரமாக அவர் வெளியில் வருவதற்கு ஆவணம் செய்யப்படும். சரி, ராஜகோபால் அவர்களை நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கும். அடுத்து கொடுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல அது எனக்கு ஐயா உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா நானும் இதை பார்த்தேன். உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓடிபி அப்படின்னா என்ன ஐயா? அது ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க. நீங்க எனக்கு இதெல்லாம் காமிக்கணும், தப்பா காமிக்கிறாரு. இல்ல சொல்லுங்க. ஓடிபிங்கிறது ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்றோம், ஒரு நம்பர் கொடுக்குறோம், நம்ம மொபைல் நம்பர் கொடுக்குறோம். அவங்க அதை நம்ம நம்பர் தானே கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு அதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேக்குறாங்க. அதோட முழு அர்த்தங்கிறது எனக்கு தெரியாத ஒண்ணு. நான் தெரியும், நான் பண்ண வேண்டியது. நீங்க ஏதாவது சொல்லிருப்பீங்க. சொல்லிருக்காரு. என்ன சொன்னாரு? மொபைல் நம்பர்னு சொல்லிருந்தாரு. அந்த ஓடிபி மொபைல் நம்பருக்கு ஓடிபி கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த ஓடிபிக்கு தான் இவங்க ஃபுல் ஃபார்ம் கேக்குறாங்க. ஃபுல் ஃபார்ம் எனக்கு தெரியாது. ஒன் டைம் பாஸ்வேர்ட். ஓகேவா? ரைட், சிறப்பு. யாஷின் தாங்கள் கேட்ட கேள்விக்கு தான் அவர்களிடம் கேட்டு உங்களுக்கு பதிலளித்துள்ளேன். எனவே இது போன்ற கேள்விகளை மீண்டும் கேளுங்கள். நன்றி. சிறப்பு. Can you show your நம்ம இங்கிலீஷ்லாம் ஐயோ காட்டுங்க. Can you show your PhD certificate? How much you pay for it? இது வந்து பச்சை எப்படிமா வரும்? நான் ஃப்ராட் இதனால தான் சொன்னேன். பாத்தியா ஏங்க திமுக இதுல கூட பாருங்க ஃப்ராட் வேலைங்க. அவர் என்ன கேக்குறாருன்னா, நீ PhD சர்டிபிகேட்டை காமிங்க, டாக்டர் காமாட்சி சொல்றீங்கல்ல, அதோட சரி என்ன கேக்குறாரு பாருங்க. அதுக்கு நீ எவ்வளவு காசு கொடுத்து வாங்கினீங்களான்னு கேக்குறாரு. இந்த சப்ஜெக்ட் நான் வந்து படிச்சு தான் வாங்கினேனே தவிர காசு கொடுத்து வாங்கல. கடந்த 5 ஆண்டு காலம் எம்ஏ முடிச்சதுக்கு அப்புறம் 5 ஆண்டு காலம் நான் PhD நான் ஆய்வு பண்ணி தான் ஆய்வு கட்டுரைகள்லாம் சமர்ப்பணம் பண்ணி அதுக்கப்புறம் 5 ப்ரொஃபஸர்கள் முன்னாடி அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் அளித்து அதுக்கு பின்பு தான் நான் தேர்வு செய்யப்பட்டு எனக்கு PhD பட்டம் வழங்க. உண்மையா சொல்றீங்க? உண்மைதான். அப்படியா? அதுல என்ன சந்தேகம்? ஸ்கிரீன்ல போயிட்டே இருக்கும் கேள்வி. அந்த கேள்விக்கு டக்கு 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 படிச்சுதான் வாங்கினீங்களா நீங்க? படிக்காம யார் தருவா? படிக்காம என்ன காயெல்லாம் கிடையாது இல்லையா? காசு கொடுத்தா கிடைக்கும்ல. உண்மையாவே சும்மா காசை கொடுத்து டாக்டர் காமாட்சி நீங்க வாங்கிட்டீங்க 50,000 கொடுத்து நினைச்சுட்டு. அது PhD வாங்க முடியாது சார். நீங்க PhD படிச்சிருக்கீங்களா? PhD அப்புறம் எப்படி கொஞ்சம் கூட எதுவுமே இல்லாத மாதிரி திமுக முட்டு கொடுக்குறீங்க? டாக்டர்
நீங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு மனித நியாயமே இல்ல. தெரியாதுமா, பிஹெச்டி பண்ணிருக்காராமா. ஏங்க படிச்சவர் நீங்க, கொஞ்சம் கூட ஒரு யோசனை இல்ல, இவங்க போய் சப்போர்ட் பண்ணி பேசுறது எப்படி? அப்ப நீங்க இந்த கூட்டத்துல மாட்டீங்க? நீங்க ஒரு 10th படிச்சிருப்பீங்க 12th படிச்சிருப்பீங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நினைச்சிட்டு இருக்கட்டும், நினைச்சிட்டு. அப்ப இப்ப நம்ம காமிச்சிடும், இப்ப நீங்க நல்லா படிச்சவரு படிச்ச நான் வேலை பார்த்து வந்திருக்கேன். நீங்க படிச்ச நீங்க வந்து அப்போ எப்ப திருந்த போறீங்க? இதெல்லாம் ரொம்ப ஓவரான. என்ன சார், என்ன நாங்க என்ன திருந்தாம நாங்க என்ன வேட்டி சட்டையை கிழிச்சுக்கிட்டு உக்காந்து இருக்கோமா? இன்னும் கூடிய விரைவில் நடந்துரும். கூடிய விரைவில் போக போறீங்க. பாப்போம். சொல்லுங்க, இப்ப பேர் என்னது? சேசாஸ். சிறப்பான கேள்வி, சிறப்பான கேள்வி, சூப்பர். இன்னொரு நண்பரும் மூர்த்தி எப்ப வெளியே வருவாருன்னு கேட்டிருக்காரு. ஓகே, ரைட். ஆமா, மூர்த்தி எப்ப வெளியே வருவாரு? அது தனித்துன்னு சொல்லி இருக்கு. ஸோ அவங்க ஒரிஜினல் ஐடியான்னு தெரியல. கூடிய சீக்கிரம் வந்துருவாருமா. இந்த 6ஆம் தேதி நேற்றுக்கு எதிர்பார்த்தோம், வாய்தா வந்துருன்னு வரல. கண்டிப்பா இந்த வாரத்திலேயோ அல்லது அடுத்த வாரத்திலேயோ அவர் வெளியில வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு. கேமராக்கு முன்னாடி, கேமராக்கு பின்னாடி அவர் தடுக்கிறதுக்கான வேலையும் பார்த்துட்டு இருக்காரு காமாட்சி நாயுடு. நன்றி. காட்டுங்க. அதேதான், குமரவேல் மணி. ஏர்போர்ட் மூர்த்தி சார் என்ன ஆனார், அவரை பற்றி தகவல் தெரிவிக்கவும். அதேதான், அவர் வந்து குண்டாஸில் சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டு இருக்காரு. அவங்க பெயில் கேட்டு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த பெயில் அப்ளிகேஷன் எடுத்துக்கிடப்படலை. இந்த 6ஆம் தேதி எடுத்துக்கொள்ளப்படவில்லை. கண்டிப்பாக இந்த வாரத்திலேயோ இல்லை அடுத்த வாரத்திலேயோ எடுத்துக்கிட்ட கண்டிப்பாக அவர் வெளியில் வந்துடுவார். ஒன்றும் உங்களுடைய கேள்விக்கு இது என்னுடைய பதில் மட்டுமல்ல, உங்களுடைய இந்த அக்கறையும் அன்பும் கொண்ட அன்பும் எனக்கும் நெஞ்சை உருக்குகிறது. எனவே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எதுக்கு இந்த உருட்டு? ஏங்க உருட்டு எதுக்கு இந்த உருட்டு? படிங்க. என்னப்பா எல்லாம் ஒரே பாசமான கேள்வியா கேக்குறீங்க. ஒரே கிரீனாவே. ஆனால் இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ப முடியாது. நான் படிக்கிறேன். காமாட்சி ஐயா, ஒரு நாளைக்கு எத்தனை இன்டர்வியூ கொடுப்பீர்கள்? ஒரு நாளில் நிறைய சேனல்ல உங்க இன்டர்வியூ ரிலீஸ் ஆகுது. பிரபா, சரி சொல்லுங்க உங்க அருமை பெருமை. திரு பிரபா, ஒரு நாளைக்கு வந்து குறைந்தபட்சம் 4 முதல் 5 சேனல் இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இன்டர்வியூ 200 ரூபா மேனிக்கு திமுக காரங்க 1000 ரூபா கொடுத்துட்றாங்க. இங்க பாத்தியா சார், பேசும்போது மக்கள் உங்களை மதிச்சு கேள்வி கேட்கலாம். உண்மையும் சேர்த்து பேசுங்க காமாட்சி சார். நான் காசு வாங்கிட்டு இருக்கேன்னா? இல்ல சார், காசு வாங்கல சார், ஜிபே மூலியமா வருது. அதாவது என் பக்கத்திலேயே, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, கட்டி சோத்துல பெருச்சாலியை வச்சு கட்டின மாதிரி இவரை நான் பக்கத்துல வச்சுக்கிட்டு இந்த போஸ்ட் பாக்ஸ் நிகழ்ச்சியை நடத்துறது என்ன தோல் உரிச்சு காட்டிக்கிட்டு இது சார். நானுமே லைட்டா கேள்விப்பட்டேனே வாங்குறது நீ லைட்டா இல்ல, உண்மையிலே நாங்க வாங்குறோம். அங்க இருந்து எனக்கு மாசம் மாசம் வந்துகிட்டு இருக்கு. ஆகையினால நீங்க எல்லாருமே திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, உங்களுக்கும் பணம் வரும். ஃபேன்ஸ் இருக்காங்க 1000ல, நீங்க வந்து ₹1,00,000 கூட கேட்கலாம். இல்ல அதான் நான் ₹1,00,000 இல்ல, லட்சியமா இருக்கேன். அதனால நீங்க எதை வேணாலும் பேசுங்க, எனக்கு லட்சியம்தான் முக்கியம், லட்சங்கள் முக்கியம் இல்லைங்கிறத பதிவு பண்ணிக்கிறேன். தம்பி, நீங்க சொன்ன கேள்வி நல்ல கேள்வி, ஆனா உண்மை நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஓப்பனா பேச முடியாது, கேமரா இருக்கனால. அப்புறமேட்டு அவர் பேசுவார் இதை பத்தி விவரமா உங்ககிட்ட. கொடுங்க. ஹாப்பி. திமுகவில் இருந்து வெளியே வந்து எப்போ தாவேகாவில் சேர போறீங்க? ஐயோ ராஜா, உங்களுக்கு புரியுதா இல்லையா? திமுக கிட்ட 200 ரூபா வாங்கிட்டு அப்படி பேசுறாரு, 500 ரூபா வாங்கிட்டு துண்டை போட்டிருக்கிறாரு. அவர் ஆல்ரெடி தாவேக்கல ஜாயின் பண்ணிட்டாரு, அப்படித்தானே? நீங்க சொல்றீங்க எப்பா, நான் எதுவும் பேசலாமா? நீங்களே சொல்றீங்க ஐயா. நான் தாவேக்காவுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அங்கதான் இருக்கேன் ஆல்ரெடி. வந்து திராவிட பாரம்பரியத்துல வந்தவன். நான் வந்து 1962 முதல் திராவிட கட்சியில் இருந்தேன். இடையில் தான் சோரம் போய்விட்டேன்.
பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரசுக்கும் சிறிது காலம் சென்று விட்டேன் அறியாமையின் காரணமாக. அதன் பின்பு மீண்டும் ஏடிஎம்கே கூட இருந்ததா சொல்றாங்க. அதான் ஏடிஎம்கே திராவிட கழகம் தானே. அதனால மீண்டும் நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2016 முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தலைமையில் கட்சியை இணைத்து சேர்ந்து கொண்டேன். அன்று முதல் இன்று வரை நான் திமுகவில் தான் இருக்கிறேன். இப்போது அறியாமை காரணமாக இருந்து விட்டேன், தற்போது தாவேகாவில் இருக்கிறேன். மன்னிக்க வேண்டும், நான் தாவேகாவுக்கு செல்ல வேண்டிய எண்ணம் எனக்கு இல்லை. இன்னும் நாம் தமிழரும் டிவிகே மட்டும் தான் இருக்கு. இந்த 2 கட்சிகள் போயிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும்னு சொல்றாங்க. இதெல்லாம் எனக்கு பின்னாடி வந்த கட்சிகள் தான், முன்னாடி வந்த கட்சி இல்லை. அதனால நான் அந்த கட்சிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் எதுவும் பொருள் தேடவோ அல்ல பதவி தேடையோ நான் அலையல. சரி, வெளிப்படையா போனது கிடையாது. எனக்கு கொள்கை தான் முக்கியமே தவிர எனக்கு பணமும் 2வது பொறுப்பும் முக்கியம் இல்லைங்கிறத தம்பி. திமுகவின் கொள்கையான பிற்போக்கும் எல்லா உயிருக்கும் கொள்கைக்கு நீங்க செயல்படுறீங்க. இல்ல, எல்லாருக்கும் எல்லாமேங்கிறது தான் எங்களுடைய கொள்கை. பிற்போக்கும் எல்லா உயிருக்கும் பிற்போக்கெல்லாம் கிடையாது. அதெல்லாம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க பிற்போக்கும் எல்லா உயிருக்கும். சும்மா இருங்க சார், சும்மா ஏதோ கதை விட்டுட்டு இருக்கீங்க. ஆகையினால எங்களுடைய ஆட்சி எங்களுடைய மக்களின் ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி. நாங்கள் மக்களை நேசிக்கின்றோம். மக்கள்னா மொத்தம் அந்த ஒரு 10,000 பேர் அந்த குடும்பம், அந்த நிர்வாகிகள் இவரோட சேர்த்து 10,001 மொய் பண்ண வைக்கிற மாதிரி இது 10,001 வச்சுக்கலாம் இந்த கேஸ. அந்த குடும்பமா 10,000? அதாவது வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு பேசிட்டு இருக்கீங்க. சரி, உங்களுக்கு 2026 தக்கதொரு பாடம் புகட்டப்படும் என்பதை மறந்து விட வேண்டாம். சரி, அப்புறம் கேள்வி அவ்வளவுதான். கேள்வியுடன் முடிந்தது. அடுத்து திரு நவீன் அவர்களும் நானும் ஒரு 10 நிமிடம் ஒரு கேள்வி பதில் இதிலேயே செல்ல போகின்றோம். ஐயா, நாங்க கேள்வி கேட்டாதான் இல்லை நீங்க கேள்வி கேட்டாதான் பொய்யா பேசின்னு இருப்பாரு. மக்கள் கேள்வினாலும் ஏன் அப்படி பொய்யா பேசுறீங்க? பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த உங்களை போன்ற நபர்கள் எங்களை பார்த்து பொய்யன் என்று சொல்வது மிகவும் வேடிக்கையாக இருக்கின்றது. ஐயா, பொய்யா, தயவு செய்து எங்களை பார்த்து பொய்யர். இன்னைக்கு காலைல தமிழ் கிளாஸ் போனீங்களா? ஆமா. இல்ல, இன்னைக்கு காலைல தமிழ் டியூஷன் போயிட்டு வந்த மாதிரி ஒரு செந்தமிழ் பழமொழி செந்தமிழ் பைமொழி ஏதோ பேசிட்டு இருக்கீங்களே ஐயா. எப்போ இப்படி பேச மாட்டீங்களே, என்ன காரணம்? இல்ல, என்ன ஆயிற்று? கருணாநிதி கனவுல வந்தாரா? ஒன்றும் ஆகவில்லை. மண்டிலே போட்டாரா? தமிழ் மீது திமுக காரர்களுக்கு அவ்வளவு பற்று அதிகமா. நான் பொதுக்கூட்டங்கள்ல பொது மேடைகள்ல பேசும்போது தூய தமிழ்ல தான் பேசுவேன். புரிஞ்சுக்கோங்க. ஆனா அவங்களுடைய குழந்தைகளை மட்டும் வெளிநாடுகள்ல படிக்க வைப்பாங்க. தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி தராம அது ஊருக்கு மட்டுமே இருந்தா எப்படி? ஊருக்கு மட்டும் இல்ல, வீட்டுக்கும் தான். நாங்களும் தமிழ், எங்களுடைய வீட்டுல என் பேரனும் பேத்தியும் தமிழ் படிக்கிறாங்க. ஆனா அந்த பள்ளியில தமிழ் இல்ல, நாங்க தனியா தமிழ் சேருங்க. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய கேந்திர வித்யாலயால தானே சேர்த்திருக்கோம். என்னது கேந்திர? என்ன கேள்வி கேட்டது? இப்போ என்ன உளறிட்டு இருக்கீங்க? என்ன உளறிட்டு இருக்கோம்? நாங்கெல்லாம் மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் படிக்கணும். அவங்க எல்லாம் சிபிஎஸ்சில படிச்சு ஹிந்தி பிரெஞ்சு எல்லாத்தையும் எடுப்பீங்க. மானம் கட்டவங்களாம் அப்படி கேட்கல. நாங்க தனியா தமிழ் கத்து கொடுத்துட்டு இருக்கோம்ல. அதாவது தமிழ் வந்து விருப்ப பாடத்துல வருது, 3வது மொழியா இருக்கு. அந்த 3வது மொழி அங்க உங்களுக்கு மட்டும் தமிழ் வந்து 3வது மொழி, எங்களுக்கு மட்டும் முதன்மை மொழி. எப்படி முதன்மை மொழின்னா அரசு பள்ளிகள்ல முதன்மை மொழி, தனியார் பள்ளிகள்ல 2வது மொழி, அரசு மத்திய அரசு ஒன்றிய அரசினுடைய பள்ளிகளில் 3வது. எந்தெந்த பள்ளியில எந்தெந்த மொழி முதல் இருக்கு 2வது இருக்கு என்பது கேள்விக்கு தான் இப்போது நீங்கள் பதில் அளித்துக் கொண்டிருக்கிறீர்கள் மந்திரி அமைச்சரே. அந்த பெண்ணின் ஆங்கில நெறியாளர் கேள்வி அது அல்ல. நெறியாளர் கேள்வி என்னவென்றால், புரிகிறதா நமக்கு? சொல்லுங்க. தமிழ் வழியில படிக்க வைக்கலாமே. தமிழ் முதன்மை, எங்களுக்கு மட்டும் எங்களுக்கு முதன்மை மொழி தமிழ். ஆனா உங்களுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 3வது மொழி ஆப்ஷனல். உங்கள் மரமண்டைக்கு இது ஏறுகிறதா நான் கேட்கும் கேள்வி, அதற்கேற்ற பதிலே அழிங்க. அந்த பொண்ணு அப்படி கேக்குது ஐயா, நான் டிரான்ஸ்லேட் பண்றேன். கேக்குது. அது முதல் தமிழ் படிச்சிருக்கேன். இதெல்லாம் தேவையில்லாத கேள்வி. அரசு பள்ளியில தான் சிறப்பு. எல்லா தகுதியும் உங்களுக்கு உள்ளது. ஆராசாவிடம் இதே போன்ற ஒரு பெண்மணி ஒரு கேள்வி எழுப்பிய போது கடந்த 10 நிமிடமாக சிறப்பான கேள்வி, சரியான கேள்வி, அம்சமான கேள்வி, அற்புதமான கேள்வி, ஆகா கேள்வி, ஓஹோ கேள்வி என்று கூறி உருட்டியது போல தற்போது காமாட்சி நாயுடு உருட்டி கொண்டிருக்கிறார். ஐயா கொய்யா சொல்லுங்க ஐயா, பதில் சொல்லுங்க ஐயா. அதெல்லாம் சொல்லியாச்சு இல்ல? என்ன பதில் சொல்லியிருக்கீங்க ஐயா?
எங்க பிள்ளைகள் 3வது விருப்ப இல்ல ஐயா, இல்லங்க 3வது மொழி விருப்ப பாடத்துல எடுத்து படிக்கிறாங்க. அந்த பெண் கேட்ட கேள்வி, நெறியாளர் கேட்ட கேள்வி, எங்களுக்கு மட்டும் தமிழ் முதன்மை மொழி, உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு மட்டும் 3வது மொழி 4வது மொழி ஆப்ஷனல், வேணும்னா படிக்கலாம், இல்லைன்னா இங்கிலீஷ், பிரெஞ்சு, சைனீஸ், ஜப்பான் அப்படின்னு படிக்கலாம். நாங்க ஜப்பான் மொழி, சைனீஸ் மொழி. தமிழ்நாட்டுல வேலை வேணும்னா தான் நாங்க தமிழை படிக்கணும். நாங்க தமிழ்நாட்டுல வேலை இல்ல, நாங்க சொந்த தொழில் பண்ண போறோம், எங்க ஜப்பான்லயா, வெளிநாட்டுல எங்க ஜப்பான்லயா பண்ண போறோம்னா எங்களுக்கு தமிழ் மீது பற்று கொண்டவர்கள், தமிழ்நாட்டின் மீது பற்று உள்ளவர்கள், இந்திய நாட்டின் மீது பற்று உள்ளவர்கள் எப்படி ஒரு கூச்சமே படாமல் திராவிட கட்சியின் மூத்த முன்னோடி டாக்டரேட் எல்லாம் படிச்சிருக்கேன்னு இப்பதான் சொன்னாரு இதே இன்டர்வியூல பேசும்போது போஸ்ட் பாக்ஸ்ல. என்ன சொல்றாரு பாருங்க, நாங்கள் படித்து முடித்து விட்டு இந்த நாட்டில் வேலை பார்த்தாலே நாங்க தமிழ் கற்க வேண்டும், நாங்கெல்லாம் படித்து முடித்து விட்டு வெளிநாடுக்கு போய் அங்க போய் எல்லாமே கழுவுவோமே அப்படின்றாரு. இது நியாயமா? சொல்லுங்க. இந்த மாதிரி கழுவுவோம் கத்திரிக்காய் ஏங்க ஐயா கழுவுவோம் என்றால் வேலைக்கு சென்று விட்டு வந்து எங்கள் காரை நாங்கள் அங்கதான் கழுவுவோம், எங்கள் மூஞ்சியை நாங்கள் அங்கதான் கழுவுவோம், எங்கள் கை காலை அங்கதான் கழுவுவோம் சாப்பிட்ட பிறகு. நீங்களே சொல்லிட்டீங்க தமிழ் படிச்சா தமிழ்நாடு தாண்டி எங்கேயும் போக முடியாது அப்படின்னு. தமிழ்நாட்டை தாண்டி எங்கேயும் போக முடியாதுன்னு, அதுக்கு தான் இணைப்பு மொழியா வந்து ஆங்கிலம் கத்து கொடுக்குறோம். புரிஞ்சுக்கோங்க, தமிழ் படிக்கணும், தமிழோட சேர்ந்து ஆங்கிலம் இணைப்பு மொழியா படிக்கணும். ஆங்கிலத்துக்கு அடுத்து விருப்ப பாடமா தமிழோ ஹிந்தியோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். கொய்யா இல்லையா, நீங்க அந்த பொண்ணுகிட்ட பேசும்போது பேசுனீங்க, நீங்க இந்த பால் லெவல் தான் பேசணும், நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, கேட்காதீங்க, விடுங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, புரியுதா இல்லையா, அதையே கேட்காதப்பா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, அப்படி பேசலாம், அமைதியா இருந்தேன், நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, முதல்ல இல்ல கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுங்க, வெளிப்படையா சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன பதில் இல்ல, அப்புறம் அந்த பொண்ணு கேட்ட கேள்வி பல்சா முட்டிடுறீங்க, என்ன பதில் இல்ல, அந்த பதில் இருக்கு, பதில் இல்லாம இல்ல, எல்லாத்துக்கும் பதில். உங்க வீட்டு பிள்ளைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நினைச்ச மொழியை வந்து எப்படி வேணா படிப்பாங்க, ஊரா வீட்டு பிள்ளைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க பணத்தை கட்டி படிக்க வைக்கிறோம், நீங்க ஃப்ரீயா படிக்கணும், அரசு பள்ளியில படிக்கணும், அவமானப்படுத்தல, ஃப்ரீயா படிக்கிறவங்களா இதெல்லாம் படிக்கணும், காசு இருக்கவங்களா இப்படி படிக்கலாம், உங்ககிட்ட காசு இல்லாத ஏன் தலையெழுத்தா, ஏன் சம்பாதிக்கிறது, இந்த நாட்டை ஆடுறது, இந்த தமிழ்நாட்டை ஆடுறது, நான் வாழ்றது என் குடும்பத்துக்காகடா, ஏன் நானு என் பேரன் என் பேச்சு அவன் பையன் அப்படி இந்த மாதிரி நாங்க உட்காந்து கூறனால முட்டு விடுறதுனால என் குடும்பத்துக்கு ஏதாவது ஒண்ணு பண்றாங்க நாங்க பாத்துக்கிறோம் சொல்ல வர்றாரு அவரு. ஆமா சொல்ல வர்றாங்க, நீ தான் பண்ணிட்டு இருக்குது, சும்மா இருமையா கல்மா இல்ல கன்வின்சிங்கா பதில் இல்ல, அவ்வளவுதான் பதிலா, என்ன பதில், கடந்து போறீங்களே, என்ன கடந்து போறது, ஒத்துவாங்க சார், என்ன கடந்து போறோம் சார், வடிவேல் மாதிரி என்ன நீங்க கேக்குற கேள்வி அந்த மாதிரி இல்ல இருக்கு, ஒத்துக்கோங்க நாங்கன்னா ஒத்துதான் ஓதுறீங்க பாருங்க சார், அதை திருத்தணும் சார், கரெக்ட் தான் சார் நீங்க சொல்றது, நான் கொஞ்சம் திருத்திக்கிறோம் சார், எங்க வீடு பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறாங்க, எல்லாரும் அந்த மாதிரி படிக்கணும், நாங்க எல்லாருமே அரசு பள்ளியில சேர்த்து அரசு பள்ளிய தனியார் பள்ளி மாதிரி மாற்றி எல்லாருக்கும் சரிசமமா நாங்க பண்றோம் சார் அப்படின்னு சொல்லுங்க. ஏங்க என் வீட்டு பிள்ளைய தான் படிக்குதுன்னு சொன்னே தவிர மற்ற பிள்ளைகள் எல்லாம் தனியார் பள்ளியில் தான் படிக்கிறாங்களா? என்ன சார் அது எப்படி சார், எல்லா அமைச்சர் பிள்ளையும் அதான் சார் கேள்வி, அப்படியெல்லாம் இல்ல, எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல பையன் பொண்ணு இங்க படிக்கிறாங்கன்னு சொல்லுங்க. ஆமா இங்க பாரு, சிபிஎஸ்இ ஸ்கூலை தவிர மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தமிழ் சொல்லி கொடுக்குறாங்க, முதல் லாங்குவேஜ் ஆங்கிலம், செகண்ட் லாங்குவேஜ் வந்து தமிழ். இப்ப இதுல வந்து இதுல என் பேரன் வந்து இதுல படிக்கிறான் டிஏவில ஃபர்ஸ்ட் ஆங்கிலம், செகண்ட் லாங்குவேஜ் வந்து தமிழ், தேர்டு வந்து ஹிந்தி. புரியுதா? புரியல, ஆகையினால புரியல இல்ல அது மெட்ரிகுலேஷன் பள்ளிகள்ல அப்படித்தான் இருக்கும், மெட்ரிகுலேஷன் பள்ளி அது சரியா, மெட்ரிகுலேஷன்ல அப்படி இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூல்ல முதல் மொழி தமிழ், 2ஆம் மொழி ஆங்கிலம், 3வது மொழி விருப்ப பாடம். புரியுதா? புரியல, இதை புரிஞ்சுக்கல, அதுக்கப்புறம் கேள்வி வைங்க. உங்களுக்கு புரியறதுக்கு நான் சொல்ல முடியாது, உங்களுக்கு நாம யாரையாவது கூட்டிட்டு வந்தா கிளாஸ் இருக்க. சரி, இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணனுக்கு எவ்வளவு முட்டு கொடுத்து பேசினாரு, உருகுகிறது, அது நான் தான் எடுத்து கொடுத்தேன், ரெக்கார்டா இருக்குது, ஓகேவா? என்ன சொல்றேன் அப்படின்னா, வீடியோ பேசினாரு அவர், ஓகே, அவருக்காக வீடியோ எல்லாம் போட்டாரு, ஸ்ட்ரெயிட்டா இந்த கேமராவை பார்த்து திருமாவளவனை நான் வன்மையாக கண்டிக்கிறேன், திமுக காழ்ப்புணர்ச்சியோடு திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர் விஷயத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, நான்
அவர்களை இந்த விஷயத்தில் வன்மையாக கண்டிக்கிறேன். உடனடியாக அவரை வெளியே கொண்டு வர வேண்டிய நடவடிக்கையை திமுக அரசு எடுக்க வேண்டும். நான் இது வந்து வழிமொழிகிறேன், சொல்றேன், இந்த மாதிரி பண்றேன்னு சொல்லி பேச சொல்லுமா? திருமாவளவனுடைய கட்சி, விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியை சேர்ந்த ஒரு மாநில செயலாளரை சம்மதம் இல்லாம ஒரு 10 நிமிஷம் பேசுவாங்க, அமைதியா உட்காந்துக்கிறேன். சரியா? இன்டர்வியூ எடுத்திருக்கோம். அந்த இன்டர்வியூ நாளைக்கு வரும். நாளைக்கு மக்கள் இந்த நாளைக்கு வரும், நாளன்னைக்கு வரும். நான் என்ன சொன்னேன், இப்ப மூர்த்தி சாரை பத்தி 3 கேள்வி கேட்டாங்களாமா. இதுல 4 பேர் கேட்டிருக்காங்க. இப்ப நான் சொன்ன உனக்கு புரிஞ்சுத? நீ நாளைக்கு வீட்டுல நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு மக்களிடையே டேரக்டா இந்த விஷயத்த வைங்க, முன் வைங்க, இன்னைக்கு வைங்க. இங்க பாருங்க, மூர்த்தி மேல சுமத்தப்பட்டிருக்கிறது வந்து குண்டாசு. அது முறைப்படி தான் நம்ம வந்து வழக்கு வாதாடி நீதிமன்றத்தின் மூலமா தான் வெளியில வர இயலுமே தவிர, ஐயா இப்போ எப்படி வெளியில வரணும் அப்படின்ற கேள்வியை நம்ம முன்வைக்கலாம். அரசு என்ன இவர் அதுக்கான ஸ்டெப்ஸ் சொல்லிட்டு இருக்காருங்க. நான் உங்ககிட்ட வந்து கன்சல்டேஷனுக்காக இங்க வரல. அரசு நான் என்ன கேக்குறேன்னா, திருமாவளவன் அவர்களே விசிகா கட்சியை ஏர்போர்ட் மூர்த்தி விவகாரத்தில் வன்மையாக கண்டுகிறேன். கால் புரட்சி காரணமாக இந்த மாதிரி அவரை பண்ணிருக்கீங்க, கார்னர் பண்ணி போட்டிருக்கீங்க. திமுகவுடைய இந்த ஒரு சம்பவத்துக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இதுக்கு அகைன்ஸ்டா நிக்கிறேன். உடனடியாக ஏர்போர்ட் மூர்த்தி வெளிவரதுக்கான எல்லா செயல்களையும் நீங்க வந்து மேற்கொள்ளணும். இதை நான் வழிமொழிகிறேன்னு சொல்லுங்க சார். அப்படியெல்லாம் சொல்ல இயலாதுங்க. மக்களே முதல் முறையாக உண்மையான முகத்தை கிழித்து விட்டேன். ஏர்போர்ட் மூர்த்தியை பத்தி கேட்டீங்கன்னா இப்படிதான் பேப்பர்ல படிக்கும் போது என்ன சொன்னாரு, உருகுது, ஒலிக்குது, கொடையுது, சொரியுது. அதுக்கு இதுக்கு என்ன மக்களுக்கு புரியும் என்ன சம்பவம். இப்ப நான் சொல்றேம்மா, என் கூடயும் மூர்த்தியான நிறைய வீடியோஸ் பண்ணிருக்காருமா. ஓகேவா, நம்ம சேனல் நிறைய பண்ணிருக்காரு. வன்மையாக கண்டிக்கிறேன். கால் புணர்ச்சி முழுவதும் கால் புணர்ச்சி காரணமாக தனிப்பட்ட விரோதத்திற்காக எங்க இப்போ வெளியில இருந்தாருன்னா விசிகாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை உருவாக்குவார். தேவையில்லாம டென்ஷனை உருவாக்கி நெருக்கடியை கொண்டு செல்வார். விசிகாவை ஒரு பெரிய தலைவலியா இருக்கான்னு சொல்லிட்டு தனிப்பட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சிக்காக அவர் மீது நடவடிக்கை எடுத்து அவரை இப்ப உள்ள வச்சிருக்காங்க. இதை டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் சார்பாக நான் வன்மையாக கண்டிக்கிறேன், அரசையும் கண்டிக்கிறேன். முன்னோஷ்டனா அவ்வளவுதான். இப்ப தெரிஞ்ச மக்களுக்கு உண்மை முகம் தெரியட்டும். அதனால என்ன காலி பண்ணாது. அவ்வளவுதான். இவ்வளவு சாந்தமா இருக்கு, மனசே சாந்தமா இருக்கு. நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. நன்றி.